புதுசாக யாராவது யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. எல்லா வீடியோக்கும் காலையிலே இப்போ தான் கோழிக்கூடு திறக்க போகிறேன் ப்ரோ. அதான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். இதான் ப்ரோ கோழிக்கூடு பார்த்துருங்க. எனக்கு ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகாது ப்ரோ. அதனால தான் பேக் கேமரா ஆன் பண்ணி வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். மறக்காமல் யூடியூப் சேனலில் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு யூடியூப் சேனலில் பாருங்கள் ப்ரோ. இதான் ப்ரோ கூடு கிளியராக பார்த்துருங்க. இப்போ கோழிக்கூட திறந்து விட்றேன் ப்ரோ. பாருங்கள் ப்ரோ, இதுதான் கோழிக்கூடு. அப்படியே இன்னொரு கோழிக்கூடு திறக்குது. அப்படியே போயிட்டுருக்குறேன் ப்ரோ. சுற்றி பாருங்கள் ப்ரோ. காலையில் கொஞ்சம் பழைய சுவார் இருந்து அதை அப்படியே கோழிக்கு வச்சு வச்சுருக்கேன். நான் கோழியெல்லாம் வந்துட்டுருக்குது ப்ரோ. இப்போ தான் ப்ரோ கோழிக்கூடே திறந்து விட்டுருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் யூடியூப் சேனலில் எந்த இதுவுமே பேச தெரியாது. நான் இப்போ தான் முதல்ல பேசி கொடுத்து நான் பேசுகிறேன் கொஞ்ச நாளுக்கு ப்ரோ. வீடியோ எப்படி இருக்குன்னெல்லாம் தெரில ப்ரோ. வீடியோ பிடிச்சினா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள் கோழிக்கூடு தான் இருக்கும் எனக்கு. பாருங்கள் ப்ரோ, கோழிக்கூடு திறந்து விட்டுட்டுருக்குறேன். நானும் நிறைய வீடியோ போடுவேன் ப்ரோ. கேவலமாக இருக்குன்னு சொல்லி போட மாட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் இப்போ வீடியோ மேக்ஸிமம் போட ஆரம்பிக்கும் ப்ரோ. எனக்கும் ஆசை இருக்குது ப்ரோ, யூடியூப்பில் காசு சம்பாதிக்கணும் அப்படிலாம் ஆசை இருக்க தான் செய்யும். எல்லோரும் இருக்கக்கூடிய ஆசை தான் இதெல்லாம். நிறைய பேர் என்ன நினைப்பா கேவலமாக இருக்கும், என் வாய்ஸே கேவலமாக இருந்த மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் இருக்கும் ப்ரோ. சரி என்னதான் இருந்தாலும் நம்ம இன்னும் யூடியூப்பில் வீடியோ போடுவோன்னு சொல்லி தான் ப்ரோ போட்டுட்ருக்கிறேன். நான் பாருங்கள் ப்ரோ கோழிக்கு. எனக்கு ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்காது ப்ரோ. அதான் பேக் கேமராவில் எடுக்கிறேன் ப்ரோ. கோழி காட்டி தரேன் ப்ரோ. இதுதான் ப்ரோ என் கோழி கூட்டு இதெல்லாம் இருக்கும். உள்ள குஞ்சு கோழி இருக்குது. காக்கா தூக்கிட்டு போயிடக்கூடாது ப்ரோ, அது ஒரு பயம். பார்ப்போம் ப்ரோ கோழி கூட்டில் தான் முட்டை இருக்குதுன்னு பார்த்துட்டு. நிறைய ஒரு வீடியோ போட்டால் பார்க்க மாட்டேங்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்காங்க. முடிஞ்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ. காலையிலே கூட்டில் பார்த்தேன் ப்ரோ. ஒரு கூட்டுக்குள்ளேயுமே ஒரு அறைக்குள்ளேயுமே முட்டை இல்லை ப்ரோ. பார்த்துருங்க. இதான் ப்ரோ என் கோழி கூடு உள்ள. ஏதோ ஒரு கோழி முட்டை போடுறதுக்கு அதுக்கு போகுது. பார்ப்போம். இந்த கோழிக்கெல்லாம் முட்டை போடுறது வேண்டி வந்துருக்குது ப்ரோ. இன்னொரு கோழி இருக்குது பாருங்க ப்ரோ. கோழிக்கு காலையிலே வீட்டில் இருந்த பழைய சோறெல்லாம் வச்சேன் ப்ரோ. கோழி குஞ்சு வெளியே வர ஆரம்பிச்சிட்டு ப்ரோ. எங்கள் வீட்டில் கம்மம்புல் வேறு தீர்ந்து போயிட்டு ப்ரோ. கோழிக்கு கொஞ்சம் தவிடு கொண்டு விரசி வைக்கணும் கோழி குஞ்சுக்கு. நான் இன்னைக்கு லைவ் வேறு போடலான்னு இருக்கேன் ப்ரோ. வீசெல்லாம் போகாது. 3 குஞ்சு உண்டு ப்ரோ. 4 குஞ்சு உண்டு. ஒரு குஞ்சு காணல ப்ரோ. நான் வேலைக்கு போயிட்டேன் ப்ரோ. வேறு வீட்டுக்குள்ளே முட்டோட காணி பார்த்தேன், முட்டை இல்லை. இந்த கழுத்தறுத்த கோழி மட்டும் படுத்து அடை கிடக்குன்னு நினைக்கிறேன். இந்த கோழி தான் ப்ரோ அடுத்து அடை வைக்கணும். இங்கே மேட்ரு ஐயமாகிட்டு ப்ரோ. முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ. வீடியோக்கு ஒரு 4000 வாட்சர்ஸ் டைம் தான் ப்ரோ ஆசைப்படுறேன். ஆனால் அந்த 4000 வாட்சர்ஸ் டைமே எனக்கு வர மாட்டேங்குது ப்ரோ. இதில் தண்ணி பிடிச்சி வைக்கணும் ப்ரோ. நான்லாம் சில வீடியோ கட் பண்ணி எடுப்பேன் ப்ரோ. எனக்கு அந்த மாதிரி எடிட்டிங்லாம் தெரியாது ப்ரோ. எனக்கு நார்மலாக யூடியூப்பில் வீடியோ போட தெரியும். அந்த மாதிரி தான் ப்ரோ நான் வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். சிலவங்க வீடியோ எடுத்து போடுவாங்க, அழகாக குவாலிட்டியாக இருக்கும். எனக்கு அந்தளவுலாம் குவாலிட்டியாக இந்த ஃபோனில், என் ஃபோனில் எப்படி அந்த வீடியோ குவாலிட்டியாக போட முடியுமோ அந்தளவு தான் ப்ரோ நானும் குவாலிட்டியாக அப்லோட் பண்ண முடியும். கோழி குஞ்சு தவிடு ப்ரோ. இதெல்லாம் சிலையை பார்க்கவே அசிங்கமாக இருக்கும். கோழி வளர்க்கக்கூடிய தான் ப்ரோ தெரியும் அந்த கோழி வளர்க்கு. இதெல்லாம் சின்னமானி தெரில. அப்படி இல்லைனா கம்மம்புல தான் ப்ரோ வாங்கி வைக்கணும். சாப்பிடு ப்ரோ கோழி குஞ்சு. எங்களே பாருங்கள் ப்ரோ. எனக்கு ஆசை தான் ப்ரோ பெருசாக யூடியூப் சேனல்லாம் வச்சு வீடியோலாம் போடணும்னு சொல்லி. ஆனால் எதுவுமே நடக்காது ப்ரோ நமக்கெல்லாம் லைஃப்பில். ஒன்லி வசதி இருக்கணும், அப்படியா கொஞ்சம் அழகாவால் இருக்கணும். அதுவும் கிடையாதா. நான் முடிஞ்ச அளவு வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். நேற்று மீன் பிடிக்க போனோம் ப்ரோ. ஆனால் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலான்னு பார்த்தேன். ஆட்கள் நிறைய குளிச்சுட்டு இருந்தேன். அதனால் எடுத்து எதுவும் நினைப்பாங்கன்னு சொல்லி எடுக்கலை. தண்ணி பிடிச்சி வைக்கணும் ப்ரோ கோழி குஞ்சிக்கு. அதுக்கு பாருங்க ப்ரோ தண்ணி பாருங்க ப்ரோ. நான் நீட்டாக தான் ப்ரோ கோழிக்கெல்லாம் இறலாம் வைப்பேன். கை வேறு நல்லா வலி ப்ரோ. அதனால தான் ப்ரோ வேலைக்கும் போகல. கை தடவை போகணும் ப்ரோ. ஆக்சிடென்ட் ஆனதில் ஒரு கை தூக்க முடியாமல் ஆகிட்டு ப்ரோ.
அதான் ப்ரோ எனக்கு ஆசைக்கு யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடுறேன், முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன் ப்ரோ யூடியூப்பில். அவ்வளோத்தையும் கிண்டி எடுத்து போட்டிருக்கு ப்ரோ கோழியில், அதுதான் ப்ரோ பிரச்சனை. மெயினாக கூட்டுக்குள்ள ஒரு அடை கோழியோட இந்த கோழியை வெளியே பிடிச்சி விடணும் ப்ரோ. பாருங்க ப்ரோ, ஒரு முட்டையை போட்டுக்கிட்டு அதை அந்த முட்டையை மேலே படுத்து கிடந்திருக்கா வையா. ஆனால் இது அடை கோழி தான் ப்ரோ. நான் ரிஸ்க்கு தான் ப்ரோ, நல்லா கஷ்டப்பட்டு தான் ப்ரோ கோழி எவ்வளோக்கு இது இதுன்னு மொதல் நிறைய கோழி. இந்த கோழி மறுபடியும் உள்ளே படுத்துக்கிட்டோம் ப்ரோ. ஏற்கனவே ஒருக்கா கோழி கூட்டுக்குள்ளேருந்து காக்கா ஏதோ கோழி குஞ்சு தூக்கிட்டு போயிட்டு நினைக்கிறேன் ப்ரோ. நான் வேலைக்கு போன டைமில் அதனால தான் ப்ரோ நான் கூட அடைச்சி வைக்கேன். நிறைய சோறு இருந்த ப்ரோ, அவ்வளோதான் கொண்டு வச்சேன். சோறு அவ்வளோ கோழி கிண்டி மேய்ஞ்சிட்டு நிறைய வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண ப்ரோ. நிறைய பேர் அந்த வீடியோ எடுக்கவே கட் பண்ணி யூடியூப்பில் எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுன்னா வீடியோ குவாலிட்டி என்ன அடி வாங்குது ப்ரோ. இதில் எடுத்த மாதிரி அப்லோட் பண்ணோம்னா கொஞ்சம் வீடியோ கிளியராக இருக்குது. இதான் ப்ரோ நான் எங்கள் வீட்டில் உள்ள நாரஞ்சி மரம். இந்த ஒரு கோழி சின்ன குஞ்சுலேருந்தே நொண்ட ஆரம்பிச்சிட்டு ப்ரோ. வீடியோ எடுத்து நானே பார்த்தா இருந்தேன் ப்ரோ, தெரியும் இந்த வீடியோ எப்படி நல்லா வந்திருக்குதா எப்படிங்கலாம். ஆசைப்பட்டு எல்லா வீடியோவும் எடுத்துருவேன் ப்ரோ. ரெண்டாவது யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது வீடியோ என்ன அடி வாங்கிறோம் ப்ரோ என் ஃபோனில். நல்லா கிளாரிட்டி அந்த மாதிரிலாம் இருக்காது, ஓரளவு நார்மலாக இருக்கும் ப்ரோ வீடியோ. எவ்வளோ சோறு கோழி வச்சது. நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடிய புதுசாக பார்க்கக்கூடிய யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ரோ. எல்லோரும் வீடியோ பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ. அப்போ தான் ப்ரோ அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதான் அடுத்தது மீன் பிடிச்சக்கூடிய ஃபிஷ் பிடி. இது எங்கள் ஊரில் வந்து குளம் உண்டு ப்ரோ, குளத்தில் மீன் பிடிக்கக்கூடிய வீடியோலாம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம். அதெல்லாம் வியூஸ் போமா என்னென்னலாம் தெரியலை. அந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணலான்னு ஒரு ஆசை இருக்குது. நான் இன்னும் ஒரு வேளை மீன் பிடிக்க போனால் கண்டிப்பாக இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவேன் ப்ரோ. அப்லோட் பண்ணால் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ எல்லோரும். வரேன் ப்ரோ. இதான் கருங்கோழி எங்கள் வீட்டில் கிடைக்குதுல. இந்த இடத்துல முட்டையெல்லாம் எடுத்து அடை வைக்கணும் ப்ரோ, கருங்கோழி முட்டை. வீடியோ புதுசாக யாராவது பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ப்ரோ. பாய் ப்ரோ எல்லாருக்கும். இந்த கருங்கோழியை மட்டும் ஒரு வீடியோ மாதிரி எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ப்ரோ. பாருங்கள் ப்ரோ எப்படி அழகாக இருந்து இறச்சா ப்ரோ. இது சுவாரிச்சா ப்ரோ. நீ வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ப்ரோ.